எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து பெரிய கத்திரிக்காவில் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இப்போ வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். தண்ணி சேர்க்குறேன். 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இருக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆகுது. ஃபுல்லாக நான் கம்மி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.